நேத்து எங்க அப்பா, அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போற அவசரத்துல வீட்ல சாப்பிடவே இல்ல. நெறைய சாதம் மீந்துருச்சு. நைட் அந்த சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சுட்டேன். சரி காலையில சாப்பிடலாமேன்னு. ஆனா மறுநாள் எனக்கு பயங்கர கோல்ட் ஆச்சு. சரி இவ்ளோ சாதத்த நம்ம எப்படி வேஸ்ட் பண்றது அப்படின்னு யோசிக்கும்போது என் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தது தான் வத்தல். வத்தல் செய்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மெயினா தேவைப்படுறது காட்டன் கிளாத் தான். அதுக்காக ரேஷன்ல குடுத்த காட்டன் வேஷ்டிய தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வத்தல் செய்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதுல கஞ்சி நல்லா வடிகட்டி ரைஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணிட்டு 5ல இருந்து 6 சிகப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. ரைஸ்ல இந்த 3மே ஆட் பண்ணிட்டு லைட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. லைட்டான ஒரு 6 செகண்ட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் கொழ கொழன்னு கொஞ்சம் ரைஸா இருக்கணும். நான் வந்து 2 பார்ட்டா அரைச்சு ஒரே பவுல்ல ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போதான் அந்த உப்பெல்லாம் ஈவனா மிக்ஸ் ஆகும். இவ்வளோதான் வத்தல் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வத்தல எங்க வீட்டு பால்கனில தான் நான் காய வைக்க போறேன். ஏன்னா மொட்டை மாடியில கேட் வளர்க்குறாங்க. ஸோ பூனை முடியெல்லாம் பறக்கும். அதனால எங்க வீட்டு பால்கனிலேயே நான் காய வைக்கிறேன். வாங்க காட்டுறேன். பாருங்க எவ்வளோ வெயில் அடிக்குது. பால்கனிலேயே வேஷ்டி நல்லா பரப்பி விட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல வத்தல் மிக்ஸை நம்ம வேஷ்டியில போட்டு காய வச்சுக்கலாம். வத்தல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தரையில ஒரு மெலிசான காட்டன் கிளாத்தை வந்து பரப்பி விட்டு அதுல தான் வத்தல் போடணும். பிளாஸ்டிக் கவர்ல பிளேட்ல அதுலலாம் நம்ம வத்தல் போட்டு வச்சோம்னா சீக்கிரமா கெட்டு போயிடும். வத்தல் காயறதுக்கு 4 to 5 டேஸ் ஆச்சும் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 டேஸ் மட்டும் வெயில காய வச்சுட்டு நைட் ஆனா வீட்டு ஃபேன் காத்துல ஆற விடுங்க. இல்லைன்னா வத்தல் கெட்டு போக நிறையவே வாய்ப்பு இருக்கு. 2 டேஸ் காய விட்டதுக்கு அப்புறம் நம்ம 3rd டே இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு வத்தலை வந்து செப்பரேட்டா எடுத்துக்கலாம். 2 டேஸ் நம்ம அதுல கையே வைக்க கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே நீங்க காய வச்சுட்டு அதை எடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா எடுக்கும் போது சரியாவே வராது. 2 டேஸ் நல்லா காய விட்டு தண்ணி தெளிச்சு எடுக்கும் போது இந்த மாதிரி அழகா நம்மளுக்கு கையில வந்துடும். எடுத்துட்டு நீங்க அதை சும்மா லைட்டா அமுக்கி பாருங்க. மெத்துன்னு இருந்துச்சுன்னா அந்த வத்தல் இன்னும் ரெடி ஆகலன்னு அர்த்தம். இன்னும் 2 டேஸ் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட வத்தல் ரெடி. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரெடியான வத்தல ஒரு எண்ணெய் சட்டியில போட்டு இந்த மாதிரி வறுத்து வச்சு காரக்குழம்பு, ரசம், கீரை குழம்பு எந்த குழம்புக்கு வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. சும்மா அட்டகாசமா இருக்கும். இன்னைக்கு எங்க வீட்ல ஸ்பெஷல் கீரை குழம்பு தான். கீரை சாதம் கொஞ்சம், ஒரு வத்தல், கொஞ்சமா கூட்டு 3மே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.